சுனாமி தினத்தை முன்னிட்டு முள்ளிக்குப்பம் சீனிவாசபுரம் மீனவர்கள் சங்கம் சார்பில் நினைவஞ்சலி கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நேரலையில் நமது செய்தியாளர் அன்பழகன் இணைந்திருக்கிறார். அன்பழகன், விவரங்கள் என்ன? வணக்கம் கிருஷ்ணவேணி. நாம் இருக்கக்கூடிய பகுதி பட்டினப்பாக்கம், குறிப்பாக சீனிவாசபுரம் முள்ளிக்குப்பம் பகுதி மக்கள் தான் இங்கே இருக்காங்க. அந்த மீனவர்கள் இன்று அவங்க வாழ்க்கையில் மறக்க முடியாத நாள்னு சொல்ல, ஏன் எல்லாமே உலக மக்களுக்கே யாருக்குமே மறக்க முடியாத நாள். இந்த 21ஆம் ஆண்டு சுனாமி தினத்தை முன்னிட்டு இங்கே இந்த கிராம மக்கள் சார்பாக என்னென்ன பண்ண போகிறாங்க, அவங்க நினைவஞ்சலி எப்படி செலுத்த போகிறாங்க, நம்ம இந்த ஊர் மக்கள்கிட்டே நம்ம கேட்போம். வணக்கம். எங்களுக்கும் அந்த நினைவஞ்சலி செலுத்துக்கான மீனவ மக்கள் சமுதாயத்துக்கு இப்போது இங்கே நம்ம இந்த உங்கள் குப்பம் சார்பாக என்னென்ன மாதிரி நடவடிக்கை நீங்கள் எடுக்க போகிறீங்க? ஐயா, 1984 சுனாமி வந்தது. சுனாமி வரும்போது அது ஒரு 6 மீட்டர் 10 மீட்டர் தூரம் தான் வந்து ஒரே வெள்ளம் புகந்து ஒன்று பட்டினம் பக்கத்தில் இருக்கிறது எல்லாமே டேமேஜ். மக்கள் ஒரு 83 பேர் இறந்துட்டாங்க. அதாவது மண் தவிக்க முடியாது. அந்த நேரத்தில் எங்களுக்கு எதுவுமே தெரியாது, இந்த மாதிரி சீற்றம் வந்ததே கிடையாது. அந்த நேரத்தில் நாங்கள் என்ன பண்ணோன்னாக்கா, தவிர்க்க முடியாத சூழ்நிலை மக்கள் குழந்தைங்களுக்கெல்லாம் அந்த லீவு நாள் விடுமுறைன்றதுனால மக்கள் எல்லாமே மீன் பிடிக்கிறவங்க தான் நிறைய பேர் பாதித்தாங்க. கடலோரத்தில் இருந்தவங்க ஒரு சிலர் இறந்துட்டாங்க. குழந்தைங்க எல்லாம் ஒரு சிலர் தப்பி ஓடிட்டாங்க. ஓடி இந்த தண்ணி ஆகணப்பட்டது மந்தவெளி வரைக்கும் கடல் ஓடி போயிடுச்சு. கடல் ஒரே ஃப்ரீயாக ஓடி போச்சு. இந்த பக்கம் ஆறு இருந்ததால் ஆறு சைதாப்பட்டு வரைக்கும் போயிடுது. ரொம்ப தெளிவாக இவர் நம்ம தம்பி சொல்வார். என்னுடைய பேர் சேகர். வணக்கம். என்னென்ன யாருமே போகல. என்னோடய பேர் ஜிஆர் விஜயன். நான் முள்ளிக்குப்பம் சீனிவாசபுரம் மீனவர் நல சங்கத்தோட செயலாளர். சுனாமி கடந்த 21 வருஷம் ஆயிடுச்சு. எங்களோட மக்கள் வருஷம் இந்த நாளை மறக்க முடியாது. ஏன்னா ஆழிப்பேரலை தமிழ்நாடு இல்லை, இந்தியா முழுவதுமே எங்களுக்கு தெரிஞ்சு இதுதான் அன்றைக்கி வந்தது. கிட்டத்தட்ட 50 பேருக்கு மேலே உயிர் போனது எங்களோட பகுதி தான். எங்களோட மக்கள் வருஷம் அன்றைக்கி ஒரு நாள் யாருமே கடல் தொழில் மீன் பிடிக்க தொழில் போகாமல் தனியார் நிறுவனத்தில் வேலை செய்கிறவங்களும் கவர்மெண்ட்டில் வேலை செய்கிறவங்க எல்லாருமே அன்றைக்கி ஒரு நாள் வேலை புறக்கணிப்பு செஞ்சுட்டு எங்களோட மக்கள் இறந்த மக்களுக்கு ஆத்மா சாந்தி அடைவதுக்கோசம் நாங்கள் நிகழ்ச்சி செஞ்சிட்ருக்கிறோம். இந்த வருஷமும் அதே போல் நாங்கள் ஒரு முக்கியமான நிகழ்ச்சியை நாங்கள் கொண்டு வந்துக்கிறோம். எங்களோட ஏரியாவில் சுனாமி இது 21 வருடம். 21 வருஷத்துக்கு முன்னால் சுனாமியில் பாதிக்கப்பட்டு மக்கள் ரொம்ப பாதிக்கப்பட்டாங்க. ஆனால் அந்த மக்களுக்கு இன்ன வரைக்கும் நிரந்தரமான வீடும் எங்களுக்கு வாழ்வாதாரத்துக்கான எதுவும் இந்த அரசும் கிடையாது. எந்த அரசுமே எங்களுக்கு பண்ணலை. ஆட்சி மாறி கொண்டு தான் போயின்னு இருக்க தவிர எந்த ஆட்சியுமே மீனவர்களை ஒரு பொருட்டாவே நினைக்கல. ஏன்னா மீனவர்கள் வெறும் வாக்கு வங்கியாகவே நினச்சினுக்கிறால் தான் எங்களோட இந்த நிலைமை. அதை நாங்கள் தமிழக அரசுக்கு கவனத்துக்கு கொண்டு போகணுன்றதுக்காக இன்றைக்கி நாங்கள் ஒரு சில அறிவிப்புகளை நிறைவேற்றிக்கிறோம். முதல்ல காலையில் தென்சென்னையில் இருக்கிற 36 கிராம பொதுமக்களுக்கும் அழைப்பு விடுத்து காலையில் சுனாமியில் உயிர் நீத்தலுக்கு மலரஞ்சலி தான் ஒரு நிகழ்ச்சி முடிக்கிறோம். அது முடித்ததுக்கப்புறம் முள்ளிக்குப்பம் சீனிவாசபுரம் மற்றும் முள்ளிமாநகர் 2 ஊரும் மக்கள் யாரும் வேலைக்கு போகாமல் ஒட்டுமொத்த மக்களும் மௌன அஞ்சலி ஊர்வலம் 2 ஊர் கிட்டத்தட்ட ஒரு 5 கிலோமீட்டர் ரேடியேஷன் இருக்கிற ஏரியாவில் மௌன அஞ்சலி ஊர்வலம் வாயில் மாஸ்க்கு கட்டிக்கின்னு யாரும் பேச்சு வராமல் அவங்களுக்கு சுனாமியில் இறந்தவங்களுக்கு மரியாதை செலுத்த நிமித்தமாகவும் எங்களோட வாழ்வாதாரம் எங்களோட வாய் கட்டி போட்டுருக்கு, கையை போட்டு கட்டி போட்டுக்கிறத அவங்களுக்கு நான் நினைவு கூறினதுக்கோசம் வாயில் மாஸ்க்கு கட்டி நீங்கள் மௌன அஞ்சலி ஊர்வலம் போக போகிறோம். அதே மாதிரி கிட்டத்தட்ட நாங்கள் 21 வருஷம் ஆயிடுச்சு. அப்போ இருந்த அரசே எங்களுக்கு வீடு கட்டித்தரேன்னு சொல்லிட்டு ஒரு வாக்குறுதி கொடுத்துட்டாங்க. 21 வருஷமாகவும் இன்னமும் எங்களுக்கு எதுவுமே பண்ணலை. அது நாங்கள் அரசுக்கு கவனத்துக்கு கொண்டு போகணுன்றதுக்கோசம் இங்கே முள்ளிக்குப்பம் சீனிவாசபுரம் முள்ளிமாநகர் கிராமம் 2 ஊர் பஞ்சாயத்து கிராமம் இருக்குது. அந்த 2 கிராமத்தில் கிட்டத்தட்ட 1000க்கு மேலே குடும்பம் வாழ்ந்து வந்துக்கிறாங்க. அவங்க முழுக்க 21 வருஷமாக பாதிக்கப்பட்டு தாங்கிறாங்க. எங்களோட பூர்வீக நிலம் நீங்கள் அந்த பக்கத்தில் ஆல்ரெடி நீங்களே நியூஸ் எடுத்திருந்தீங்க. நம்ம சர்வே எண் 4592 மற்றும் 4593 இது நாங்கள் பாரம்பரியமாக வாழ்ந்து எங்களோட பூர்வீக இடம். கிட்டத்தட்ட நாங்கள் 70-80 வருஷத்துக்கு முன்னாலே அங்கே நாங்கள் வாழ்ந்து வந்தோம். அந்த இடத்த அப்போதைய காமராஜர் ஐயா காலத்தில் இந்த இடத்த அப்போ நாங்கள் குடிசை வீடு போட்டிருந்தோம். குடிசை வீடு போட்டு போனால் இந்த வெயில் காலத்தில் வீடு எரிஞ்சிடும். மழை காலத்தில் மழை தண்ணிலாம் வீட்டுக்குள்ளே தேள் பாம்பு அது மாதிரி போய் சில பேர் அப்போ இறந்துக்கிறாங்க. அப்போ காமராஜர் நீங்கள் ஏன் இவ்வளோ கஷ்டப்படுறீங்க, இந்த இடத்த விட்டு நான் உங்களுக்கு கல்லாலான வீடு கட்டித்தரேன்னு சொல்லவோ எங்களுக்கு அப்போதைக்கு அதோட மதிப்பும் தெரியல, ஒன்றுமே தெரியல. சரி ஒழுகாத வீடு உயிர் போகாமல் இருக்குன்றதுக்கோசம் ஒழுகாத வீடு தீயில எரியாத வீடு கட்டி கொடுத்ததால நாங்கள் அந்த இடத்த
எந்தவித நஷ்டஈடும் வாங்காமல் அந்த இடத்த அவங்ககிட்ட ஒப்படைச்சு நாங்கள் இந்த இடத்துல வந்து குடியேறி வந்தோம். கிட்டத்தட்ட இங்கே கட்டி கொடுத்து 1964 கட்டி கொடுத்தாங்க. கிட்டத்தட்ட 70 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. பில்டிங் இடிஞ்சு கொடுத்து சில உயிர்களும் இங்கே போயிடுச்சு. அதே மாதிரி ஒவ்வொரு டைம் மழை வரும்போதும் ஒவ்வொரு வீட்டில் இடிஞ்சு விழுந்து நிறைய பேருக்கு பாதிப்பு வந்துன்னு இருக்குது. நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷமாக போராடுக்கிறோம். எங்களோட பூர்வீகம் சர்வே கொண்டு எடுத்த அந்த இடத்த எங்களோட மக்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 1000 குடும்பம் வாழ்கிற மக்கள் அரசுக்கு வருமானமா இல்லை மக்களான்னு பார்த்தா மக்களை தான் பார்க்கணும். அதனால் அந்த 1000 குடும்பங்கள் அந்த இடத்த எங்களுக்கு பட்டா பண்ணி கொடுக்கணுன்றதுக்கோசம் நாங்கள் கிட்டத்தட்ட போராடுக்கிறோம். அதை வந்து நிறைவேற்றுறதுக்கோசம் நாங்கள் இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு 1 லட்சம் பேர்கிட்ட வந்து கையெழுத்து வாங்குறதான கையெழுத்து இயக்கத்தை இன்றைக்கி நாங்கள் ஆரம்பிச்சுக்கிறோம். இதை வந்து முதல்வரோட கவனத்துக்கு நேரடியாக கொண்டு போகணுன்றதுக்கோசம் இன்றைக்கி இந்த இயக்கத்தை நாங்கள் ஆரம்பிச்சுக்கிறோம். இது மூலமாக வந்து இதுலேயும் வந்து எங்களுக்கு முதல்வரை வந்து எங்களுக்கு பண்ணலைன்னா அடுத்த கட்டமாக நாங்கள் என்ன பண்ணலான்றதை கூடி பேசி முடிவு எடுக்கலான்றேன். நன்றி. கிருஷ்ணவேணி, குறிப்பாக போட்டுக்கு போகும்போது நீங்கள் உங்கள் சார்பாக போகும்போது இப்படி கடலுக்கு போகும்போது ஒவ்வொரு நாளும் இந்த நாள் நினைவுக்கு வரும்ல? ஆமாம் சார். இப்போ உங்கள் நண்பர்கள் நீங்கள் அந்த நாள் எப்படி பார்க்குறீங்க? நாங்கள் போட்டுக்கு போகும்போது அந்த அலையை மட்டும் பெருசாக கிளம்பும்போது எங்களுக்கு எப்போவுமே அந்த பயம் இருக்கும். ஏன்னா வந்து சுனாமி வருதான்னு ஒரு பயம் இருக்கும் அந்த பாட்டுக்கு. ஆனால் அதில் பாதிக்கப்பட்டதுனால தான் நம்ம சொல்கிறோம் அந்த பாட்டுக்கு. எனக்கு பயந்து தான் அந்த தொழில் நாங்கள் பண்ணுறோம் அந்த பாட்டுக்கு. எப்போவுமே காலையில் பார்க்கும்போது கடலை பெருசாக வரும். அப்போ மனசுக்குள்ளே ஒரு பயம் இருக்கும் அந்த பாட்டுக்கு, சுனாமி வந்துச்சா. ஏன்னா ஒரு உங்கள் செயலாளர் சொன்ன மாதிரி நிறைய உண்மையிலுமே அவங்களுடைய வாழ்வாதாரம் வந்து ரொம்ப ஒரு கேள்விக்குரியதாக இருக்குது. கிருஷ்ணவேணி, இவர்களுடைய வேண்டுகோள் வந்து நியாயமான வேண்டுகோளாக தான் இருக்குது. ஏன்னா எங்கெங்கேயோ வீடு கட்டி கொடுத்து மக்கள் இருக்கும்போது இவங்களுடைய பகுதி இவங்க கொடுத்த இடத்த தான் கேட்குறாங்க. அந்த கொடுத்த இடத்துல வந்து வீடு கட்டினதை அதை வந்து இது பண்ணியிருக்காங்க. நம்மளும் இது கொடுத்து அரசாங்கத்தின் கவனத்துக்கு கொண்டு தான் போகிறோம். ஏன்னா ஒவ்வொரு முறையுமே இந்த மக்கள் தினமுமே கடலோட ஒரு போராடி கொண்டு தான் அவங்க போயிட்டு வந்திருக்காங்க. இந்த நேரத்தில் இன்னும் சற்று நேரத்தில் வந்து அந்த சுனாமி நினைவஞ்சலி ஆரம்பிச்சிருவாங்க. குறிப்பாக அவங்க சொன்ன மாதிரி பக்கத்தில் இருக்க கிராமத்து பெண்கள்லாம் வந்து இங்கேருந்து ஊர்வலமாக போகிறாங்க. இப்போ அதற்கான ஆயத்த பணிகள் நடந்துட்டு இருக்கு. கிருஷ்ணவேணி, சுனாமி தினத்தை முன்னிட்டு முள்ளிக்குப்பம் சீனிவாசபுரம் மீனவர்கள் சங்கம் சார்பில் அஞ்சலி செலுத்தப்பட்டு வருகிறது. இது குறித்த முழுமையான கள நிலவரங்களை வழங்கியதற்கு நன்றி அன்பழகன்.